ஹே காய்ஸ், இன்று நாம் பார்க்க போகும் புக் ஆத்தர் கெல்லி மேக்னிக்கல் எழுதிய தி அப்சைட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான நேர்முகத் தேர்வு நாளை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை பற்றியே தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருப்பதால் இன்று இரவு உங்களுக்கு தூக்கம் வரவில்லை. மனதிற்குள் சொல்ல முடியாத ஒருவித பதற்றம், இதயமும் வழக்கத்தை விட வேகமாக துடிக்கிறது. இந்த ஸ்ட்ரெஸ் என்னை தோல்வியடைய செய்துவிடுமோ என்று நினைத்து நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். ஆனால் அதே மன அழுத்தம்தான் நாளை உங்களை இன்னும் அதிக விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் சிறப்பாகவும் செயல்பட வைக்கும் மிகப்பெரிய சக்தி என்று தெரிய வந்தால். பல ஆண்டுகளாக மன அழுத்தம் என்பது நம் உடலுக்கும் மனதுக்கும் தீங்கு விளைவிக்கும் என்று நாம் நம்பி வருகிறோம். ஆனால் அந்த நம்பிக்கையே தவறாக இருந்தால், நீங்கள் எதிரி என நினைக்கும் மன அழுத்தமே உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் மிகப்பெரிய சக்தி என்று தெரிய வந்தால், மன அழுத்தத்தைப் பற்றிய உங்கள் பார்வை மாறும் அந்த நொடியில் உங்கள் வாழ்க்கையும் மாறத் தொடங்கும். அப்படியானால் மன அழுத்தத்தை எதிரியாக பார்க்காமல் நமக்கு உதவும் நண்பனாக மாற்றுவது எப்படி? அதைத்தான் இன்று தி அப்சைட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் என்ற புத்தகத்தின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த புத்தகத்தை எழுதியவர் அமெரிக்காவின் பிரபலமான ஹெல்த் சைக்காலஜிஸ்ட் கெல்லி மெக்கானிக்கல். அவர் பல ஆண்டுகளாக ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் உளவியல் மற்றும் மனிதர்களின் நடத்தை குறித்த பாடங்களை கற்பித்தவர். மன அழுத்தம், மன வலிமை, உடல் நலம் மற்றும் மனிதர்களின் செயல்திறன் குறித்து அவர் மேற்கொண்ட ஆய்வுகள் உலகம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. சிக்கலான உளவியல் கருத்துக்களை கூட எளிமையாக விளக்கும் அவரது திறன் அவரை உலகின் முக்கியமான உளவியலாளர்களில் ஒருவராக உயர்த்தியுள்ளது. இந்த புத்தகம் மூலம் ஆத்தர் சொல்ற மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், மன அழுத்தம் உங்கள் எதிரி அல்ல. உங்கள் உடலையும் மூளையையும் ஒரு முக்கியமான சவாலை எதிர்கொள்ள தயார்படுத்தும் ஒரு அற்புதமான இயற்கை அமைப்புதான் மன அழுத்தம். இந்த புத்தகத்தில் அறிவியல் ஆய்வுகள், உண்மை சம்பவங்கள் மற்றும் எளிமையான உதாரணங்கள் மூலம் மன அழுத்தத்தை பலவீனமாக பார்க்காமல் பலமாக மாற்றுவது எப்படி என்பதை ஆத்தர் விளக்குகிறார். இந்த புக்ல மொத்தம் 8 சாப்டர்ஸ் இருக்கு. என்னன்னு ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல் சாப்டர், மன அழுத்தம் ஏற்படுவதற்கான காரணத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மன அழுத்தம் என்பது ஒரு பிரச்சனையின் அறிகுறி அல்ல. அது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது என்பதற்கான அறிகுறி. உதாரணமாக, நாளை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான நேர்முகத் தேர்வு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்று இரவு உங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் அந்த வேலை உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. அதேபோல் ஒரு முக்கியமான தேர்வு நெருங்கும்போது மாணவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவர்களின் எதிர்காலம் அவர்களுக்கு முக்கியமானது. அதேபோல் நீங்கள் அதிகமாக நேசிக்கும் ஒருவரின் உடல்நிலை சரியில்லை என்று தெரிந்தால் உடனே உங்கள் மனம் கவலையடையும். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவர். இந்த 3 சூழ்நிலைகளிலும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறது. என்னவென்றால், நமக்கு மிகவும் முக்கியமான விஷயங்களுக்குத்தான் மன அழுத்தம் உருவாகிறது. எந்த விஷயமும் நமக்கு முக்கியமாக இல்லை என்றால் அதை பற்றிய கவலை இருக்காது, மன அழுத்தமும் இருக்காது. எனவே மன அழுத்தம் ஏற்பட்டவுடன் ஏதோ தவறு நடக்கிறது என்று நினைப்பதற்கு பதிலாக, என் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை சிறப்பாக சமாளிக்க என் உடலும் மனமும் என்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றன என்று நினைக்கத் தொடங்குங்கள். இரண்டாவது சாப்டர், மன அழுத்தம் உங்கள் செயல்திறனை அதிகரிக்கிறது. ஒரு முக்கியமான சூழ்நிலை நம் வாழ்க்கையில் வரும்போது நாம் ஏன் வழக்கத்தை விட அதிக கவனத்துடன் செயல்படுகிறோம் என்று யோசித்ததுண்டா? அதற்கு காரணம், அந்த நேரத்தில் மன அழுத்தம் நம் உடலையும் மூளையையும் முழுமையாக தயார்படுத்துவதுதான். மன அழுத்தம் நமது கவனத்தை அதிகரிக்கிறது, முக்கியமான தகவல்களை நினைவில் வைத்துக்கொள்ள உதவுகிறது, சரியான முடிவுகளை விரைவாக எடுக்க மூளையை தயார்படுத்துகிறது, தேவையான நேரத்தில் உடனடியாக செயல்படுவதற்கான ஆற்றலையும் வழங்குகிறது. அதனால்தான் ஒரு நேர்முகத் தேர்வின் போதும் அல்லது ஒரு முக்கியமான போட்டியின் போதும் நம்மால் நம் முழு திறனையும் வெளிப்படுத்த முடிகிறது. ஆனால் இந்த மாற்றங்களை பார்த்து, எனக்கு பதற்றமாவே இருக்கிறது, என்னால் சரியாக செயல்பட முடியாது என்று நினைத்தால் அதே மன அழுத்தம் நம்மை பலவீனப்படுத்திவிடும். மாறாக, என் உடல் என்னை சிறப்பாக செயல்பட தயார்படுத்துகிறது
என்று நினைத்தால் அதே மன அழுத்தம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக மாறிவிடும். அதனால் சரியான மனப்பான்மையுடன் பார்த்தால் மன அழுத்தம் என்பது பலவீனம் அல்ல, அது நம்முடைய சிறந்த செயல்திறனை வெளிக்கொண்டு வரும் ஒரு சக்தி என்று ஆத்தர் சொல்கிறார். 3வது சாப்டர், உங்கள் உடல் உங்களுக்கு உதவுகிறது. மன அழுத்தம் ஏற்பட்டவுடன் நம் உடலில் பல மாற்றங்கள் நிகழ்கின்றன. இதயம் வேகமாக துடிக்கிறது, சுவாசம் வேகமாகிறது, மூளைக்கு அதிக ஆக்சிஜனும் இரத்த ஓட்டமும் கிடைக்கிறது, உடல் கூடுதல் ஆற்றலை உருவாக்கத் தொடங்குகிறது. இந்த மாற்றங்கள் அனைத்தையும் உணரும்போது பலர் பயந்து விடுகிறார்கள். எனக்கு ஏதோ பிரச்சனையாகிவிட்டது, இந்த பதற்றத்தால் என்னால் சரியாக செயல்பட முடியாது என்று நினைக்கத் தொடங்குகிறார்கள். ஆனால் உண்மையில் உங்கள் உடல் பலவீனம் அடைவதில்லை, அது உங்களை ஒரு முக்கியமான சூழ்நிலையை எதிர்கொள்ள தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு விளையாட்டு வீரர் போட்டி தொடங்குவதற்கு முன் எப்படி தன் உடலை தயார்படுத்துகிறாரோ அதேபோல் உங்கள் உடலும் மனமும் உங்களை சிறப்பாகச் செயல்பட வைக்கத் தயாராக்குகின்றன. அதனால்தான் இதயத் துடிப்பு அதிகரிக்கிறது, மூளைக்கு அதிக ஆக்சிஜன் செல்கிறது, தசைகளுக்கும் அதிக ஆற்றல் கிடைக்கிறது. இவை அனைத்தும் நீங்கள் தோல்வியடையப் போகிறீர்கள் என்பதற்கான அறிகுறிகள் அல்ல, மாறாக நீங்கள் உங்கள் சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்துவதற்காக உங்கள் உடல் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறிகள். எனவே அடுத்த முறை மன அழுத்தத்தை உணரும்போது அதை பார்த்து பயப்பட வேண்டாம். என் உடல் எனக்கு எதிராக வேலை செய்யவில்லை, எனக்காகவே வேலை செய்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 4வது சாப்டர், மற்றவர்களுக்கு உதவுவது மன அழுத்தத்தை குறைக்கிறது. மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் நேரங்களில் நம்முடைய கவனம் முழுவதும் நம்முடைய பிரச்சனைகளிலேயே இருக்கும். என்னாகுமோ, என்னால் இதை சமாளிக்க முடியுமா என்ற எண்ணங்களே தொடர்ந்து மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்மை பற்றி மட்டுமே சிந்திக்காமல் யாராவது ஒருவருக்கு ஒரு சிறிய உதவி செய்யுங்கள். கவலையில் இருப்பவருக்கு ஆறுதலாக இருங்கள். மனம் தளர்ந்திருக்கும் ஒருவரிடம் நம்பிக்கையை விதைக்கும் சில வார்த்தைகளை பேசுங்கள். அப்போது நம் உடலில் அமைதி, நம்பிக்கை மற்றும் அன்பு போன்ற நேர்மறை உணர்வுகளை அதிகரிக்கும் ஹார்மோன்கள் சுரக்கத் தொடங்குகின்றன. அவை நம் உடலுக்கும் மனதுக்கும் நீங்கள் தனியாக இல்லை, இந்த சூழ்நிலையை உங்களால் சமாளிக்க முடியும் என்ற உணர்வை ஏற்படுத்துகின்றன. இதனால் மன அழுத்தத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறைகின்றன, பயம் குறைகிறது, மனம் அமைதியடைகிறது, சவால்களை எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. அதனால்தான் மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவதற்கான சிறந்த வழிகளில் ஒன்று பிறருக்கு உதவுவது என்று ஒரு வித்தியாசமான உண்மையை சொல்கிறார் ஆத்தர். 5வது சாப்டர், அன்பான உறவுகளே மன அழுத்தத்திற்கான சிறந்த மருந்து. மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் நேரங்களில் பலர் இயல்பாகவே மற்றவர்களிடமிருந்து விலகி தனிமையிலேயே இருக்க விரும்புகிறார்கள். யாரிடமும் இதை பற்றி பேச வேண்டாம், இந்த பிரச்சனையை நானே சமாளித்துக் கொள்கிறேன் என்று மனதிற்குள் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த புத்தகம் அதற்கு நேர்மாறான ஒரு ஆலோசனையை சொல்கிறது. என்னவென்றால், மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் நேரங்களில் உங்களுக்கு பிடித்தவர்களிடம் மனம் திறந்து பேசுங்கள். குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் நேரம் செலவிடுங்கள். தேவைப்பட்டால் உதவி கேட்க தயங்காதீர்கள். ஏனெனில் நாம் நம்பிக்கையுடன் இருக்கும் மனிதர்களுடன் பேசும்போது நம் மனதில் இருக்கும் சுமை குறையத் தொடங்குகிறது. தனியாக இல்லை என்ற உணர்வு உருவாகிறது. புதிய நம்பிக்கை கிடைக்கிறது. சவால்களை எதிர்கொள்ளும் தைரியமும் அதிகரிக்கிறது. அதனால் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் நேரங்களில் தனிமையை தேர்ந்தெடுக்காமல் உங்களுக்கு பிடித்தவர்களுடன் நேரம் செலவிடுங்கள். ஏனெனில் நல்ல மனித உறவுகளே மன அழுத்தத்தை சமாளிக்க உதவும் மிகப்பெரிய சக்தி என்று ஆத்தர் சொல்கிறார். 6வது சாப்டர், மன அழுத்தத்தை பற்றிய உங்கள் நம்பிக்கை மிகவும் முக்கியம். வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சில சூழ்நிலைகள் நமக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அந்த மன அழுத்தம் நம்மை எப்படி பாதிக்கிறது என்பது அந்த சூழ்நிலையை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதைப் பொறுத்தே அமைகிறது. ஒரே சூழ்நிலையை ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமாக பார்க்கலாம். ஒரு முக்கியமான நேர்முகத் தேர்வுக்குச் செல்லும் 2 பேரை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். முதல் நபர், என்னால் முடியாது, நிச்சயம் நான் தோல்வியடைந்து விடுவேன் என்று நினைக்கிறார். 2வது நபர், ஆம், இது ஒரு பெரிய சவால்தான், ஆனால் என்னால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்று நம்புகிறார்.
இருவருக்கும் மன அழுத்தம் இருக்கும். இருவரின் இதயமும் வேகமாக துடிக்கும். இருவரின் உடலும் அந்த சவாலை எதிர்கொள்ளத் தயாராகும். ஆனால் முதல் நபர் அந்த மன அழுத்தத்தை ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கிறார். இரண்டாவது நபரோ அதே மன அழுத்தத்தை அச்சுறுத்தலாக பார்க்காமல் தன்னை முன்னேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாக பார்க்கிறார். இதனால் அவருடைய மனமும் உடலும் அந்தச் சூழ்நிலையை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளத் தயாராகின்றன. பதற்றம் குறைகிறது, தன்னம்பிக்கையும் அதிகரிக்கிறது. அவரால் இன்னும் தெளிவாக சிந்திக்க முடிகிறது. இறுதியில் தன்னுடைய சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் அதிகரிக்கிறது. அதனால் மன அழுத்தம் ஏற்படுவது பிரச்சனையல்ல. அந்த மன அழுத்தத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், எப்படி புரிந்து கொள்கிறீர்கள் என்பதுதான் மிகவும் முக்கியம் என்று ஆத்தர் சொல்கிறார். 7வது சாப்டர், மன வலிமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் மன அழுத்தத்தையும் சவால்களையும் முழுமையாக தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த சவால்களை எதிர்கொண்டு அதிலிருந்து மீண்டு வந்து தொடர்ந்து முன்னேற முடியும். அப்படி முன்னேறும் திறமைதான் மன வலிமை. அதாவது மன வலிமை என்பது மன அழுத்தமும் சவால்களும் இல்லாமல் வாழ்வதல்ல. மாறாக சவால்கள் வந்தாலும் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொண்டு அதிலிருந்து விரைவாக மீண்டு வருவது. புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வது. ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வது. இதன் மூலம் முன்பு இருந்ததை விட இன்னும் வலிமையான மனிதராக வளர்வதுதான் உண்மையான மன வலிமை. உதாரணமாக, ஒரு தேர்வில் தோல்வியடைந்த ஒருவர், இந்த தோல்வியால் எல்லாமே முடிந்துவிட்டது என்று நினைத்தால் அந்த தோல்வி அவரை அடுத்த முயற்சியை நோக்கி முன்னேற விடாமல் தடுத்துவிடும். ஆனால் இந்த அனுபவம் எனக்கு ஒரு பாடம். நான் செய்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு அடுத்த முறை இன்னும் சிறப்பாக தயாராகலாம் என்று நினைத்தால் அதே தோல்வி அவரை சோர்வடையச் செய்யாமல் வெற்றியை நோக்கி முன்னேற்றும். அதனால் சவால்களே இல்லாமல் வாழ்வது மனவலிமை அல்ல. சவால்கள் வந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு மீண்டும் எழுந்து முன்னேறுவதுதான் உண்மையான மன வலிமை என்று ஆத்தர் சொல்கிறார். 8வது சாப்டர், மன அழுத்தம் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். மன அழுத்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைப்பது நடைமுறையில் சாத்தியமில்லை. ஏனெனில் நாம் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் போதும், புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் போதும், எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்கும் போதும் மன அழுத்தம் ஏற்படுவது இயல்பானதுதான். அதனால் மன அழுத்தத்தை முழுமையாக தவிர்க்க முயற்சி செய்வதை விட அதை எப்படி சமாளிப்பது என்பதை கற்றுக்கொள்வதுதான் முக்கியம். முதலில் அந்த மன அழுத்தம் ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இந்த மன அழுத்தம் ஏன் உருவாகியுள்ளது? இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களையே கேட்டுப் பாருங்கள். பிறகு அதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். பிறகு அந்த மன அழுத்தத்தால் சோர்ந்து போகாமல் அதை உங்களை செயல்படத் தூண்டும் ஒரு உந்து சக்தியாக பயன்படுத்துங்கள். உதாரணமாக, ஒரு முக்கியமான தேர்வை நினைத்து உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்போது, என்னால் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியுமா என்று பயப்படுவதற்கு பதிலாக, இந்த தேர்வு எனக்கு மிகவும் முக்கியமானது, அதனால்தான் எனக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது, இந்த மன அழுத்தத்தை பயமாக எடுத்துக்கொள்ளாமல் இன்னும் சிறப்பாக தயாராக வேண்டும் என்று நினைத்துப் பாருங்கள். அப்போது அதே மன அழுத்தம் உங்களை பயமுறுத்துவதற்கு பதிலாக இன்னும் அதிக கவனத்துடன் படிக்கவும், சிறப்பாக தயாராகவும், தொடர்ந்து முயற்சி செய்யவும் உங்களைத் தூண்டும் ஒரு உந்து சக்தியாக மாறும். இந்த புத்தகத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால், மன அழுத்தம் என்பது எல்லா நேரங்களிலும் தீங்கு விளைவிப்பதில்லை. மன அழுத்தம் நம்மை எவ்வாறு பாதிக்கிறது என்பது அதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது. மன அழுத்தம் நம்மை விழிப்புடனும் கவனத்துடனும் செயல்பட தயார்படுத்துகிறது. மற்றவர்களுக்கு உதவுவது நமது மன வலிமையை அதிகரிக்கிறது. மற்றவர்களின் ஆதரவு மன அழுத்தத்தின் தீய விளைவுகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. நமக்கு முக்கியமான இலக்குகளை நோக்கி பயணிக்கும்போது மன அழுத்தமும் சவால்களும் வருவது இயல்பானது. அவற்றை தவிர்த்து ஓடுவதால் மன வலிமை உருவாகாது. துணிவுடன் எதிர்கொண்டு முன்னேறும்போதுதான் மன வலிமை வளர்கிறது. மன அழுத்தத்தைக் கண்டு பயப்படாமல் உங்களை வலிமைப்படுத்தும் ஒரு உந்து சக்தியாக மாற்றுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக இருந்தாலும் தோல்வியை சந்தித்தவர்களாக இருந்தாலும் மன அழுத்தம் இருக்கும். ஏனெனில் மன அழுத்தம் என்பது வாழ்க்கையில் அனைவரும் சந்திக்கும் இயல்பான ஓர் உணர்வு. ஆனால் அவர்கள் அந்த மன அழுத்தத்தை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதில்தான் வித்தியாசம் இருக்கிறது. சிலர்
மன அழுத்தம் வந்ததும் அதிலிருந்து விலகிச் செல்ல முயற்சி செய்கிறார்கள். ஆனால் சிலரோ அதே மன அழுத்தத்தை தங்களின் முன்னேற்றத்திற்கான உந்து சக்தியாக மாற்றிக்கொள்கிறார்கள். அதனால் நீங்களும் இனிமேல் மன அழுத்தத்தை ஒரு எதிரியாக பார்க்காமல் உங்களை முன்னேற்ற உதவும் ஒரு சக்தியாக பார்க்கத் தொடங்குங்கள். ஏனென்றால் மன அழுத்தம் என்பது எப்போதும் பலவீனத்தின் அடையாளம் அல்ல. பல நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்றிற்காக நீங்கள் போராடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளமாகவும் அது இருக்கலாம். எனவே மன அழுத்தத்தை பார்த்து பயப்படாமல் அதை புரிந்து கொண்டு சரியான முறையில் கையாளக் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் மன அழுத்தம் உங்களின் பலவீனமாக இல்லாமல் உங்களை முன்னேற்றும் மிகப்பெரிய பலமாக மாறும். தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள், தொடர்ந்து வளருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மற்றொரு பயனுள்ள புத்தகத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பை பாய்.